எங்கன்னா பிளாக்ல விற்கிறோன்னு ஒரு பொறுப்பு இருக்கா அவனுக்கு? இந்த மாதிரி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோ. I am the happiest man in the world. யோ சண்முகம், ஊலலா. ஏஜென்ட் கூப்பிடு. ஐயா அதெல்லாம் முடியாது. நம்மளுக்கு நாய் கேஸ் தான் வரும், நாட்டு பிரதமர் கேஸா வரும். லூசு பைக்குள்ள சுத்தக்கூடாது, சரியா? நீங்க நிஜமாவே டிடெக்டிவ் தான்? ப்ரோ 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன ப்ரோ பண்ணணும்? சரக்கு அடிங்க. நானும் அதுதான் போயிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். என்ன ப்ரோ பண்ணணும்? சரக்கு தான் அடிக்கணும். அண்ணே சந்தோஷமா இருக்கேன். என்னண்ணா பண்ணணும்? சரக்கு தான் ப்ரோ சந்தோஷமே. சந்தோஷமா இருக்கும். என்ன பண்ணணும்? சரக்கு தான் அடிக்கணும். சந்தோஷமா இருக்கும். என்னண்ணா பண்ணணும்? சரக்கு தான் பாடிக்கணும். இதான் உலக நீதி. சரக்கு தான் அடிக்கணும். சரக்கு தான் பாடிக்கணும். சரக்கு அடிக்கணும். ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பண்ணணும்? சரக்கு அடிக்கணும். அது யார் ஐயா பார்க்கணும்? சிட்டிசனை பார்க்கணும். இன்னைக்கு நான் நினைச்சு போற எல்லா விஷயமும் எனக்கு சாதகமா முடியணும். முருகா முருகா அரோகரா அரோகரா அரோகரா. எங்கன்னா பிளாக்ல விற்கிறோன்னு ஒரு பொறுப்பு இருக்கா அவனுக்கு? மணி ஆயிடுச்சு. உனங்களை வேற வழி வந்து விட்டது, விழி வந்து விட்டது. வாங்கினேன் கரெக்டா வந்துட்டீங்களேண்ணே. இவனுங்க எங்கண்ணா நைட் ஆனா சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுறானுங்க, காலைல ஒரு நிமிஷம் லேட்டா தான் ஓபன் பண்றானுங்க. எந்த ஊர்ண்ணா? தமிழ் நெய்மால். தமிழ் நெய்மாலும் கட்டிங் மாலும். நீ நம்ம ஆளு. ஒரு கட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்குள்ள எப்பா
முருகா காலையில் எனக்கு இந்த கட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னைக்கு டே ஃபுல்லாக எனக்கு இதை நீ ஏற்பாடு பண்ணினா உனக்கு நான் இங்கேருந்து இங்கே சிட்டிசன். ஐ எம் ஒன்லி முருகா. இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா முருகா? இந்த மாதிரி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோ முருகா. சொல்லு முருகா. நிறைய பேர்கிட்ட கேட்டேன். சரக்கடிக்கணும் சொல்லியிருப்பாங்களே. சொன்னாங்க சொன்னாங்க இந்த சிட்டிசனை பார்க்கணும் சொல்லியிருப்பாங்களே. சொன்னாங்க சொன்னாங்க. எவ்வளோ முருகா வச்சிருக்க? 1000 ரூபாய் வச்சிருக்கேன். 1000 ரூபாய். என் சொல்ல முருகா. வா முருகா, நான் இருக்கட்டா. பர்ஃப்யூம்ஸ் நல்லா இருக்கு. அவென்டஸ் பை கிரீட். அது அவெஞ்சர்ஸ் படமா? அவென்டஸ் பை கிரீட்னா அது ஒரு பர்ஃப்யூம். நீ போட்ட பர்ஃப்யூம் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது முருகா. வீட்டில் தங்கச்சி வச்சிருந்தா அதை அஷ்டம் வந்துட்டேன். நீ வேற. இதுல எவ்வளோ குடிக்கணும்? நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்க? நான் இவ்வளோ சந்தோஷமா இருப்பேன். ஓ நான் கொஞ்சம் இவ்வளோ அவ்வளோவா? இல்லை, நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஓ அப்ப ஃபுல்லா ஊத்திடுவான். இத முழுசா நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கணும். சந்தோஷத்தை சமமா பரிமாறு. மகிழ்ச்சி. முருகா, எடுத்து சாப்பிடு முருகா. என்ன முருகா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பீஃபா சரக்கா? ரெண்டும் தான். மகிழ்ச்சி. ஆமா, இதே நம்ம கடையிலே குடிச்சுக்கலாம்ல, இங்க வந்து ஏன் குடிக்கிறோம்? எங்க முருகா ஒயின் ஷாப்ல பீஃபை விற்கிறாங்க. சரக்குக்கு சைட் டிஷ்ஷே பீஃப் தான் முருகா. ஆனா இன்னும் இந்த சமுதாயத்துல உணவு ஏற்றத்தாழ்வு இருந்துட்டே தானே இருக்கு. என்ன முருகா, கொஞ்சோண்டு போட்டதுக்கே அரசியலா? இல்ல இல்ல, இத முடி முருகா. எல்லா அரசியலும் நான் சொல்றேன் உனக்கு. மகிழ்ச்சி. 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 மகே சிட்டிசன், என்ன ஒரு டவுட். டெல் மீ. காலையிலேயே ஆஃபீஸ் போகிற மாதிரி இவ்வளோ நீட்டாக கிளம்பி பட்டைக்கெல்லாம் அடிச்சுட்டு கடை துறகிறதுக்கு பின்னாடி போய் குடிறிய, உனக்கு வெக்கமா இல்லை? முருகா, சலூன் கடையில வேலை பார்த்துட்டு ஊரெல்லாம் ஏஜென்ட்னு சொல்லிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? அது ஒரு பெரிய கதை. எங்க அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது. உங்க அப்பாவை பத்தி எனக்கு மட்டும் இல்ல கர்ணா, இந்த லோகத்துக்கே தெரியும். எங்க அப்பா சின்ன வயசுல ஒரு ஃபேமஸான பார்பர். அதனால நானும் ஒரு கடையை திறந்திருக்கேன். இந்த நாட்டு ஜனங்களோட தலைவிதியை தான் என்னால திருத்த முடியல. அட்லீஸ்ட் தலைமுடியாவது திருத்துறேன். ஆனா எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? வேணுகோபால் from Title Park. Hi. I am Venugopal. Hi. From Title Park. Oh, I see. Glad to meet you. என்னது கிளவிய காணுமா? இல்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
அவர் பையனா நீ? எஸ், மை கிரேட் டாடி. ஆமா, நீ இப்படியே குச்சிதான் இருக்க போறியா? நீ வேற 2026 நான் கவுன்சிலர்ப்பா. எப்படி? நான் தான் 25 வருஷமா தளபதி ஃபேன் ஆச்சு. அரசியலுக்கு வரக்கு தளபதி ஃபேனா இருந்தா மட்டும் போதுமா? வேற என்ன வேணும்? ஏன் அந்த மனுஷன் பல ரிஜெக்ஷனை சந்திச்சு இன்னைக்கு மாஸ் ஹீரோவாகி தன்னோட ஹீரோ பட்டம் கூட தேவையில்லை, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லி வரான். நீ அப்படி என்ன பண்ணிருக்க? அடுத்த ரவுண்டு போடலாமா? போடலாம். இந்த உலகத்துல மக்கள்லாம் சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க, பிடிச்ச இடத்துக்கு போடுவாங்கன்னு என்னென்னவோ போட்டுருந்துச்சு. எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன், சாட்டிஸ்ஃபையே இல்லை. ஆனால் வெளியே வந்து தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேட்டால் ஒரு விஷயம் தெரிஞ்சுது, சரக்கு அடிக்கணும். தமிழண்ட. ஆமா முருகா, சலூன் முருகா, நீ ஏன் சந்தோஷமா இருக்கன்னு சொல்லவே இல்லையே முருகா? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன பையன் நீங்க நிஜமாலுமே டிடெக்டிவ் அப்படின்னு சொன்னான். சின்ன பசங்க சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காத முருகா, எனக்கு ஏதோ தெரியாம சொல்லியிருப்பாங்க. சிட்டிசன், முருகா, அதனாலதான் நான் ஹாப்பியா இருக்கேன். சரி, உனக்கு இப்ப என்ன பண்ணணும் முருகா? ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு உலகத்துக்கே சொல்லு, அட்லீஸ்ட் இந்த ஊருக்காக சொல்லு. போய் சொல்லு. இப்போ இங்கதானே தோணுச்சு, போய் சொல்லிட்டு வரேன். I am the happiest man in the world. யோ சண்முகம், ஹலோ, அங்கடா எங்கடா இருக்கும் பாருமா. என்னது நான் எடுத்துறேன், அங்கதான் எங்கடா இருக்கும் பாருமா. நல்லா தென்னியா? சரி நான் வரேன் இரு. என்ன இவ்வளவு நேரம் மட்டும் இருந்தா டிஃப்ரெண்டா இருக்கானே. என்ன பிரச்சனை? எங்க அம்மாவோட செயினை காணும். மட்டையாய் இவ்வளவு நேரம் நம்மளோட தான் படுத்துட்டு இருந்தான், இப்ப என்னடா சில்லு சில்லு சில்லுன்னு நடக்கிறான். சரக்கு அடிக்கிறதுக்கே நம்ம தான் சொல்லி கொடுத்தோம், நம்ம வேற ஸ்டைலா அடிக்கிறானே. உண்மையா ஏஜென்ட்டா இருப்பானோ? ஸோ நீ சொல்றதை வச்சு பார்த்தா பூஜை ரூம்ல இருந்த 2 சவர நகையை காணும். அது உங்க அம்மாவோடது இல்லை, அவங்களோட ஓனர் ஃபங்க்ஷன் போறதுக்காக அவங்களுக்கு கொடுத்தது. உண்மையை சொல்லு, நகை நீ எடுக்கல. யோ, நான் குடிகாரன் தான், ஆனா திருடன் கிடையாது. அது என்ன ஊர்ல எந்த தப்பு நடந்தாலும் குடிகாரனே வந்து பிடிக்கிறீங்க? ஒவ்வொரு குடிகாரனும் குடியை நிறுத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? ஓய, நாங்களாம் வேணும்னா அதை பண்றோம். இந்த குடியை விட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். உன் கண்ணில் ஜெனுனிட்டி இருக்கு.
உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நாங்கள் 4 பேர். யார் யார்? நானும் எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, என் தங்கச்சி. ஓகே. அம்மா, உன் தங்கச்சி என்ன பண்ணுறா? அவன் என்ன பண்ணுவா, எப்பவுமே தண்ணியிலே தான் இருப்பா. தண்ணிலையா? தண்ணியிலனா குளிச்சிட்டு இருப்பாயா, எதையாவது பார்த்து தொடச்சிட்டு இருப்பா. அவளுக்கு சுத்தமாகவே இருக்கணும் வீடு. செயின் எத்தனை மணிக்கு காணாம போச்சு? காலையிலேருந்தே காணும்னு சொன்னாங்கய்யா. உங்கள் வீட்டு ஆளுங்க இல்லாமல் வெளி ஆளுங்க யாராவது வந்தாங்களா? காலையில் பேப்பர் போடுறவன் வருவான், அப்புறம் மல்லிகைக்காரன் வருவான், அப்புறம் பால்காரன் வருவான். வெளியாளுங்கன்னு பார்த்தா அவனுக்கு 3 பேர் தான்யா. பேப்பர் போடுறவனுக்கும் பால் போடுறவனுக்கும் வாசல்லையே வேலை முடிஞ்சுது. மளிகை கடைக்காரன் மேபி ஹால் வரைக்கும் வரலாம். உங்கள் வீட்டு ஹாலுக்கும் பூஜை ரூமுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஹாலுக்கு பின்னாடி தான் என் பூஜை ரூம் இருக்கு. கண்டிப்பாக ஒரு 10 அடி இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு கேளு. நான் ஏன் அதுக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் ஃபோன் பண்ணோம், எங்கள் அண்ணனுக்கே ஃபோன் பண்ணி கேட்பேன். ஹலோ, எங்கடா இருக்க? அப்படியா, சரிடா, எனக்கு சேர்த்து வாங்கினு வா. யோ, அவன் ஒயின் ஷாப்ல சரக்கு அடிச்சுட்டு இருக்கான்யா. என்ன சரக்கு அடிக்கிறான்? டைமண்ட் தான் அடிப்பான். டைமண்ட்? 2 சவர நகையை தேடி இருந்தா அவன் போய் டைமண்ட் அடிச்சிருக்க மாட்டான், பயங்கரமாக பார்ட்டி பண்ணுவான், இல்லை ஊரை விட்டு வெளியே போயிருப்பான். ஸோ உங்கள் அம்மா இல்லை, உங்கள் அண்ணன் இல்லை, பால்காரன் இல்லை, பேப்பர்காரன் இல்லை, மளிகை கடைக்காரனும் இல்லை. ஸோ யார் சஸ்பெக்டாக இருப்பான்? யார் 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 யாரா? ஓ யார் ஏஜென்ட்? யார் யாரா இருப்பா? ஓ ஓ யோ, எனக்கு இதெல்லாம் சரி வரா மாதிரியே தெரியல. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு. இவ்வளோ நேரம் நீ வேற. தம்மு கிம்மு எதனா வச்சிருக்கியா? வாயில வையா. யோ, என்னையா வாயில வைக்கிற? நீ தானே வாயிலே வைக்க சொன்ன. யோ, நான் தம்ம சொன்னையா. எப்பா சாமி, நீ கையிலேயே கொடுப்பா. பர்ஃப்யூம் நல்லா இருக்கு. அவென்டஸ் பை கிரீட். அது அவெஞ்சர்ஸ் படமா? அவென்டஸ் பை கிரீட்னா அது ஒரு பர்ஃப்யூம். நீ போட்ட பர்ஃப்யூம் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது முருகா. வீட்டில் தங்கச்சி வச்சுருந்தா அதை அஷ்டம் வந்துட்டேன். நீ வேற. அவன் என்ன பண்ணுவா, எப்பவுமே தண்ணியிலே தான் இருப்பா. தண்ணிலையா? தண்ணியிலனா குளிச்சிட்டு இருப்பாயா, எதையாவது பார்த்து தொடச்சிட்டு இருப்பா. அவளுக்கு சுத்தமாகவே இருக்கணும் வீடு. உன் தங்கச்சி கபோர்டில் தேவையில்லாத பொருள் இது பண்ணிருக்கியா? யோ, அவளே தேவையில்லாத பொருள் தான் யா. எப்போ பார்த்தாலும் வீட்டில் கண்ட கண்ட பொருள்லாம் வச்சிருப்பா. இல்லை, அவளுக்கு சம்மந்தம் இல்லாத பொருள். ஆமாயா, ஆம்பளை பர்ஸு, ஆம்பளை செருப்பு, ஆம்பளை வாட்சி, டாக்டரோட செட்டஸ்கோப்லாம் வச்சிருக்காயா. உன் தங்கச்சி டாக்டரா? இல்லையா, சும்மா தான் இருக்கா. உன் தங்கச்சி கபோர்டில் இருக்கு பாரு. யோ, என்னையா சொல்ற? நான் சொல்கிறேன்ல, பாரு. யோ, என் தங்கச்சி நான் திருடின்னு சொல்றியா? பாரியா? யோ, என் தங்கச்சி கபோர்ட்ல மட்டும் இல்ல. ஓ மாமனா உன்ன. சண்முகம், சண்முகம். யோ, நீ சொன்ன மாதிரி உண்மையிலே என் தங்கச்சி கபோர்ட்ல தான் இருந்துச்சு. அப்ப உண்மையிலே அவதான் திருநாளையா? நான் சொன்னல. எப்படியா கண்டுபிடிச்ச? வெரி சிம்பிள். நீ ஒரு பர்ஃப்யூம் போட்டிருக்கிய, அதோட பேர் என்ன? அவெஞ்சர்ஸ் படம். அவென்டஸ் பை கிரீட். ஓ, ஆக்சுவலா அது மென்ஸ் பர்ஃப்யூம். நீ அதை எங்க இருந்து எடுத்த? என் தங்கச்சி கபோர்ட்ல இருந்து. மென்ஸ் பர்ஃப்யூம்க்கு தங்கச்சி கபோர்ட்ல என்ன வேலை?
நான் தான் சொன்னேனே அவ தேவையில்லாதெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாயான்னு. இதுக்கு பேர் கிளெப்டோஃபோபியா, இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா இந்த ஃபோபியா இருக்கிறவங்க தனக்கு ஒரு பொருளை பிடிச்சிருந்தா தன்மையப்படுத்திக்க நினைப்பாங்க, தனக்கு தேவையே இல்லாட்டி கூட. அப்பனா என் தங்கச்சி பைத்தியமாயா? பைத்தியம்னு சொல்ல முடியாது. ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க இது 1000ல் ஒருத்தங்களுக்கு இருக்குன்னு. ஏன் பிரிட்னி ஸ்பியர்ஸ்க்கு இருந்திருக்கு, மேகான் ஃபாக்ஸ்க்கு இருந்திருக்கு, ஹாலிவுட் ஹீரோயின். இந்த மாதிரி பல பேருக்கு இது இருந்திருக்கு. ஒரு சின்ன கவுன்சிலிங் இதெல்லாம் சரியாக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்யா. நாளைக்கு காலைல ஃபர்ஸ்ட் என் தங்கச்சியை கவுன்சிலிங் கூப்பிட்டு போறேங்க. சண்முகம், நீ உண்மையிலே டிடெக்டிவ் தான் சண்முகம். நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டி போய் சந்தோஷப்படுத்தணும் பத்தியா. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சொல்லு? எங்க அம்மா கிட்ட நான் 100 ரூபா கேட்டேன்னா மூஞ்சில காரி தூக்குவாங்க. ஆனா அதே அம்மா எனக்கு இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு உன்னை சந்தோஷப்படுத்த போறேன். நாளைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு போறோம். முருகா.